வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவின். சாம்சங் கிட்ட வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் சாம்சங் கேலக்ஸி F15 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 12,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கா, ஓகேவா இருக்கா, வாங்கலாமா வேணாமா, அதை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சரி, இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி F15 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் 12,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸாக ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா HDFC கார்டுக்கு 1000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது 12,000 வாங்க முடியும். ஆக்சுவல் ப்ரைஸிங் 4GB 128GB வேரியன்ட் 13,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் 6GB 128GB வேரியன்ட் 14,500 அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1000 கார்டு ஆஃபர் இருக்குது. அப்ளை பண்ணும்போது 12,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி F15 5G இப்போ உங்களால் வாங்க முடியும். சரி, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா? இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான சாம்சங் லுக், அந்த 3 கேமரா ஒரு சில போட்டிருப்பாங்களா, ஸோ அதே மாதிரியான லுக்கில் அப்படியே தான் இருக்குது. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது பிளாக், க்ரீன், வயலட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் பெரிய மொபைல் பல்காக தான் இருக்குது. ஆக்சுவலி டிஸ்பிளே சைஸ் 6.5 inches தான். பட் ஆனால் மொபைல் 217 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.14 mmக்கான திக்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக, கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக, பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான காரணம் இதோட பேட்ரி. அஃப்கோர்ஸ் 6000 mAhக்கான பெரிய பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதனால் பேட்ரி லைஃப் வந்து நல்லாவே நிற்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் 1 day கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹார்ட் யூஸில் கூட உங்களுக்கு 1 dayக்கான யூசேஜ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். அதுக்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ஆக்சுவலி 25 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் எப்பவும் போல் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. ஸோ சார்ஜர் நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. மற்றபடி 25 wattsக்கான சப்போர்ட் ஆனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த சப்போர்ட் ஓகே தான், ரீசனபிளான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6.5 inches நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே சைஸ் வந்து யூஸ்வலாக வரக்கூடிய 6.7 inches ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. பட் ஆனால் சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்மார்ட் ஃபோன் HD+ டிஸ்பிளேலாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது சூப்பரான டிஸ்பிளே 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அண்ட் பிக்சல் டென்சிட்டியும் 399 ppi பிக்சல் டென்சிட்டியோட டிஸ்பிளே இருக்குது. அதனால் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஓகே தான். பட் ஆனால் என்னென்னா அந்த டிஸ்பிளேல வாட்டர் ட்ராப் ஸ்டெயின்கான நாச், அந்த செல்ஃபி கேமராக்கான நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு பிரச்சனையாக தோணுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்லாம் ரொம்பவே பழைய மாடல். ஸோ இன்னுமே அந்த நாச்சை ஏன் பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு நினைக்கிறது இல்லை. ஸோ டிசைனை ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் வைஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. பட் அதை தாண்டி ஃபீச்சர்ஸ் நிறைய நல்லா இருக்குது. அதில் அந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைலுக்கான அந்த செல்ஃபி கேமராவுடைய மெகா பிக்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 MP செல்ஃபி. ஸோ ப்ரீவியஸாக சாம்சங் கேலக்ஸி F14 5Gயில் கொடுத்துருந்தாங்களே அதே செல்ஃபி கேமரா. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ்லையும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே கேமராவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் கேமரான்னு வரும்போது 3 கேமரா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கேமரா மாடல் இருக்குது. பிரைமரி 50 MP, செகண்டரி 5 MP, தேர்டு ஒரு 2 MP. இதுவுமே சாம்சங் கேலக்ஸி F14 கொடுத்துருந்த அதே கேமரா தான். ஸோ சேஞ்சஸே பண்ணலை, அப்படியே அந்த கேமராவை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் சீரீஸ்லேருந்து அப்கிரேடே பண்ணலை. ஸோ அதே கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பிரைமரி 50 MP கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் கேமராவுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்போ எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன், 5G ப்ராசர், அதுவுமே அவங்களுடைய எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுக்காம மீடியடெக் கூடிய ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மீடியடெக் Dimensity 6100+ அப்படின்ற இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 4Gen 1லாம் இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். லைட்டாக தான் அதை விட கம்மி. பட் இருந்தாலும் இவங்களுடைய எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுக்காம இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 6 nm ப்ராசஸர் தான். பட் LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜும் இந்த செக்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டோரேஜ், அந்த ரேம் டைப் வந்து ரீசனபிளான ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். BGMI, கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேம்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஓரளவுக்கு ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி ப்ளே பண்ண முடியாது. பட் ஒரு லோ கிராஃபிக்ஸ் செட் பண்ணி நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணலாம். ஸோ அதற்கு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓகே, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரீசனபிள் தான், அது கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜெக் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ SD கார்டுக்கான
ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மெயின் ஹைலைட் என்னென்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான். ஆக்சுவலி வரும்போதே ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துட்றாங்க. 1UI 6.1 வருது. பட் ஆனால் இது போக 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஷூரன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 14 வருது. ஆண்ட்ராய்ட் 18 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அஷ்யூர் பண்ணுறாங்க. ஸோ இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போலாம் 30,000 40,000 ஸ்மார்ட் ஃபோன்லேயே 4 வருஷத்துக்கான OS அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் 12,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவுக்கு OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் உண்மையிலே சூப்பர். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். லாங் டேர்ம் யூஸ்க்காக ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு மினிமல் யூசேஜ், எனக்கு பெருசாக கேமிங் நான் பெரிய லெவலான பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு மினிமல் யூசேஜ், கேமராவும் எனக்கு ரொம்ப பெருசாக வேணாம். ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபேமிலியில் பெரியவங்களுக்கு இல்லை எனக்கே என்னுடைய செகண்டரி யூசேஜுக்காக இல்லை நான் பெருசாக பண்ண மாட்டேன், ஒரு மினிமல் யூசேஜ் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சாம்சங் கிட்ட இந்த செக்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்சங் கேலக்ஸி F15 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படியே கமெண்ட்ஸில் வந்து தட்டி விட்டு போங்க.